ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் கௌதம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ், இப்போ ஆக்ஷன் கேமரா GoPro 12 Black நம்ம பார்க்க போகிறோம். ரெடி, 3, 2, 1. திஸ் இஸ் த GoPro 12 Black ஆக்ஷன் கேமரா. சி, இதுதான் பேக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நம்ம ஒன்றும் சீல்டு கூட ஓப்பன் பண்ணல, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது GoPro வாங்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பி இருந்தது. ஏன் அப்படின்னா, ரைடர்ஸ் பொதுவாகவே லாக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று, அவங்க அதிகமாக ட்ரிப் போவாங்க, லே லடாக் போகணும், லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னொன்று, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து மவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரி, எம்ஆர்பி பாருங்கள், ஆல்மோஸ்ட் 45,000 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்கு. ஆனால் நம்ம இந்த ப்ரைஸுக்கு வாங்கல. நம்ம வாங்கினது ஜஸ்ட் ஒரு 27,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். 24 months, அதாவது 2 years வந்து வாரண்ட்டி இருக்குது. ஓகே கஸ், இது நம்ம எப்படி கீழேருந்து அன்பிளாக் பண்ணுமா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அன்பிளாக் பண்ணிடுவோமா? ஓகே, எப்படி? ஓகே, நம்ம ஆக்சுவலி இதை நம்ம எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இது என்ன இருக்குது? யுவர் கேமரா மஸ்ட் பி அப்டேட்டட் பிஃபோர் கேன் யூஸ்ட். அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்டேட் பண்ணுன்னு போட்டிருக்கு. இது சப்ஸ்கிரைப் டு த மோஸ்ட் டஃப். ஓகே, அதாவது யூசர் மேனுவல் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டு சி டைப் ஒரு டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இண்டோர பேட்டரி கொடுத்துருக்காங்க. எனவே இதோட ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்கும், நான் கேள்விப்பட்டேன். சூப்பர் பிராண்டு நின்னு பேசும். அப்புறம் இது வந்து நம்ம கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கான கிளிப்பு கொடுத்துருக்காங்க, கேமரா மவுண்டிங்கான கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம கேமராவை கிளிக் பண்ணுறது. ஆக்சுவலி இதை நம்ம எடுத்துகிட்டு இதில் நம்ம இப்படி பண்ணோம்னா கிளிப் ஆயிரும். இதில் நம்ம இதுலேயும் வந்து அந்த பிராண்டடுக்கான பேட்சிங் இருக்குது பாருங்கள், GoPro அப்படிங்கிற பேட்சிங் நீங்கள் பார்த்துடலாம். உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஹெல்மெட்டில் இன்கேஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து டைட் பண்ணுறதுக்கான ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இதில் போட்டு இன்ஷியல் டைட் பண்ணிட்டோம்னா கேமரா வந்து மிஸ் ஆகிறதுக்கான சார்ஜஸ் இல்லை. இதுக்காக தாங்க இவ்வளோ போராட்டமாக. என்ன போட்டிருக்கு? யுவர் கேமரா மஸ்ட் பி அப்டேட்டட் பிஃபோர் யூ கேன் யூஸ் இட். அதாவது யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணணும்னு போட்டிருக்கு. ப்ரீமியமாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். கிழிச்சிடலாமா? ஸ்டிக்கர் எடுத்துருவோம். வா, இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கும், இதவே சேம் டைம் பின்னாடி ஒன்று இருக்கும். இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. கேமரா பார்க்கவே அது ஸ்டைலாக சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா, இதில் பிளாக் எடிஷனில் அந்த பெயிண்ட் தெளிச்சு விடுற மாதிரி. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கேமரா, அதோட ஃபினிஷிங், இந்த GoPro பேட்சிங்கு, லைக்ஸ் இருக்குது. இது வந்து மவுண்ட்டு. நம்ம இன்கேஸ் வந்து இந்த மவுண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம்னா, யூஸ் பண்ணுறோம்னா, இதில் நம்ம இருந்து நம்ம அழகாக போட்டு நம்ம இந்த மாதிரி என்னென்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இந்த த்ரெட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து வெளியே வராது. இதுக்கான இதுதான் இது. இந்த மெமரி கார்டு மட்டும் தான் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தா 64 GB. நம்ம இப்போதைக்கு இது போதுங்க. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நமக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இதான் நம்ம 64 GB நம்ம பர்ச்சேஸ் பண்ணதான மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டு தான் இது. இது எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுறது? அந்த அளவுக்குலாம் நமக்கு பொறுமையே இல்லைங்க. பிச்சாச்சு. அவன் இன்னும் திருந்தலாமாமா. 64 GB பேருங்க. இன் கேஸ் நம்ம ஃப்யூச்சர் அப்டேட் பண்ணுறோம்னா அப்டேட் பண்ணி பார்ப்போம். கைஸ், நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மெமரி கார்டு போட்டுருவோம். பர்ஃபெக்டாக மெமரி கார்டு போட்டாச்சு. இப்போ நம்ம பேட்டரியும் போட்டுருவோம். அந்த சத்தம் கஷ்டப்பட்டு இவ்வளோ லோகோ பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுங்க. இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் மட்டும் செக் பண்ணிடலாம். இப்போ GoPro ஏற்றுறதுக்கு நம்ம ஒரு ஆப்பை லாகின் பண்ணி ஆகணும். அதை நம்ம ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுவோம்.
அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிடுவோம். GoPro Quick அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, டவுன்லோட் ஆகுது. அக்கௌண்ட் டிசைன் பண்ணிடுவோம். சார் பேரிங் ஆகிட்டுருக்கு. கண்டினியூ. ஃபைனலி ஒரு வழியாக அப்டேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒயிட் ஆங்கிள் ஹைட் குவாலிட்டி ஸ்டாண்டர்டு ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்டு கொடுப்போம். ஓப்பன் ஆகிடுச்சுங்க. சரி, இதில் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. ரெக்கார்டிங் குவாலிட்டி லோ லைட் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஹைவேஸ்லேயோ பாருங்கள் ஃபேஸ் வந்து முன்னாடி தெரியுதுங்க ரெக்கார்ட் பண்ணும்போது. சரி, வேலை செட்டப் வச்சுருக்கோம், நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி நான் இது எதிர்பார்க்கல, பட் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது ஃப்ரண்ட்லேயும் தெரியுது, பேக் டிஸ்பிளேலையும் தெரியுது, பரவாயில்ல. ஸோ இங்கே பாருங்கள், கேமரா லைவாக அப்படியே பார்த்துக்க முடியுதுங்க. கேமராவில் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து லைவாகவே ஃபோனில் வந்து அப்டேட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்களேன், இது ஒரு வகையில் வந்துட்டு நல்லா தாங்க இருக்குது. நம்ம ஃபேஸை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி. ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட குவாலிட்டி எப்படி வந்திருக்கு, அவுட்புட் எப்படி இருக்குது. ஃபைனலாக நம்ம சேனலில் இனிமேல் ஒரு 4K ரெக்கார்டிங்கில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஒரு சின்ன ரைடு போகிறோம். வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எங்கே ஓடி பார்க்குறதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் இல்லாமல் நல்லா இருக்குது. கேமரா குவாலிட்டிக்காக நம்ம வச்சுருக்கோம். ஓகே, எதிர்பார்க்கலங்க. ஐஃபோனில் இருக்கிற வீடியோ கிளாரிட்டி ஆக்ஷன் கேமராவில் வருமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனால் வீடியோ எடுத்து நம்ம ஒன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணதை ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக சின்ன சின்ன விஷயம் கூட டீட்டெயிலிங் சூப்பராக இருந்தது. எனிவேஸ், GoPro இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். எங்களுக்கு தெரியும். இனிமேல் நம்ம சேனலில் 4K வீடியோ ரெகுலராக வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ.